கடந்த கால சம்ஸ்கார சுமைகளிலிருந்து விடுபடுவது எப்படி? அதே சமயம் எவ்வாறு சம்ஸ்காரங்களை உருவாக்காமல் இருப்பது? அனைவருக்கும் வணக்கம். நம் உடல் அமைப்பில் உள்ள சிக்கல்கள் மற்றும் மனமாசுகளை எவ்வாறு அகற்றுவது? நீங்கள் வேலை செய்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் கடந்து செல்லும் போது, ஒரு சந்தையின் வழியாக நடந்து செல்லும் போது, ஒரு கோவில் அல்லது ஒரு பூங்காவில் சென்று கொண்டிருக்கும் போது, அல்லது ஒரு வணிக வளாகத்தில் சுற்றி வரும்போது, அல்லது ஒரு இறுதிச் சடங்கு அல்லது ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் போது, இந்த அனைத்து இடங்களிலும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தாலும் கூட, உங்கள் மனம் அங்குள்ள சூழலால் பாதிக்கப்படும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒரு பஞ்சு போல சுற்றுச்சூழலின் தாக்கங்களை உறிஞ்சிக் கொண்டு செல்கிறோம். மனமாசுகள், மற்றவர்களின் உணர்வுகள், பிறரின் உணர்ச்சிகள், இவை அனைத்தையும் நாம் அறியாமலேயே பெற்றுக்கொள்கிறோம். இதை கற்பனை செய்து பாருங்கள். நமது நேரடி ஈடுபாட்டின் காரணமாகவும் பல விஷயங்கள் நடக்கின்றன. நீங்கள் ஒருவருடன் வாக்குவாதம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதன் காரணமாக உங்கள் இதயமும் மனமும் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன? நாளுக்கு நாள் ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒரே மாதிரியான நபர்களுடன் நடக்கும்போது, பிறகு ஓ இல்லை, ஏதோ தவறாக நடக்கிறது, நான் மிகுந்த சுமையால் குப்பையால் நிரம்பியிருக்கிறேன் என்று நினைப்பீர்கள். சம்ஸ்காரங்கள் எப்படி கெட்டவையாக இருக்கக்கூடுமோ அதே போல நல்ல சம்ஸ்காரங்களும் இருக்கின்றன. யோகாவின் அடிப்படையில் அனைத்து வகையான சம்ஸ்காரங்களும், அவை நல்லவையாக இருந்தாலும் சரி, கெட்டவையாக இருந்தாலும் சரி, அவையே நமது எதிர்காலத்திற்கான விதைகள். நமக்கு நல்ல சம்ஸ்காரங்கள் இருக்கும்போது நாம் சிறந்த எதிர்காலத்தை அனுபவிக்கிறோம். கெட்ட சம்ஸ்காரங்கள் இருந்தால் எதிர்காலம் நன்றாக இருக்காது. நல்லதும் கெட்டதும் கலந்திருந்தால் அதற்கேற்ப எதிர்காலத்தில் நம் வாழ்க்கை பரிணாம வளர்ச்சி அடையும். யோகா வேறு அணுகுமுறையை கொண்டுள்ளது. யோகா நான் மீண்டும் பிறக்க விரும்பவில்லை என்று கூறுகிறது. இந்த சம்ஸ்காரங்களின் காரணமாகவே நாம் மீண்டும் பிறக்கிறோம். எனவே அவை நல்லவையோ அல்லது கெட்டவையோ, அவை இறுதியான நோக்கத்தை நிறைவேற்றாது. எனவே கடந்த கால சம்ஸ்காரங்களின் சுமையை எவ்வாறு நீக்குவது? அதே சமயம் சம்ஸ்காரங்களை உருவாக்காமல் இருக்க முடியுமா? நமது செயல்பாடுகள் அல்லது செயல்படாதிருத்தல் காரணமாக சம்ஸ்காரங்கள் திரும்ப திரும்ப ஏற்படும் பொழுது அவை விருத்திகளை உருவாக்குகின்றன. யோகாவில் விருத்திகள் முக்கிய காரணியாகும். பதஞ்சலியின் கூற்றுப்படி யோகா என்றால் சித்த விருத்தி நிரோத என்கிறார். அதாவது இந்த விருத்திகளிலிருந்தும் இந்த போக்குகளிலிருந்தும் உங்கள் சித்தத்தை, உங்கள் உணர்வை மீட்டெடுப்பதே யோகாவின் நோக்கம் மற்றும் அதன் வழிமுறையாகும். இப்போது தியானத்தில், குறிப்பாக ஹார்ட்ஃபுல்னஸ் வழிமுறையின் சுத்திகரிப்பின் மூலம் நாம் மெதுமெதுவாக எந்த அளவுக்கு நம்மால் சம்ஸ்காரங்கள் இல்லாததை தாங்கிக் கொள்ள முடிகிறதோ அந்த அளவுக்கு நம் இதயம் திருப்தி அடையும் வரை இந்த செயல்முறையை நாம் மேற்கொள்கிறோம். தினமும் மாலையில் வேலை முடிந்து வீடு திரும்பியவுடன் 20 நிமிடங்கள் சிக்கல்கள் மற்றும் மனமாசுகள் அனைத்தும் என் அமைப்பிலிருந்து வெளியேறுகின்றன என்ற ஒரு சங்கல்பத்துடன் அமர்ந்து இந்த சம்ஸ்காரங்களை நீக்கும்போது நாம் தூய்மையாகவும் எளிமையாகவும் உணர்கிறோம். இந்த சுத்திகரிப்பு செயல்முறையின் முடிவில் நீங்கள் லகுவாக உணர்வீர்கள். நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்றுனரிடம் கேட்டுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட கவனம், தனிப்பட்ட பயிற்சி வழங்கி இந்த சம்ஸ்காரங்களிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதில் உதவி செய்வார்கள். மனப்பான்மைகள் அல்லது விருத்திகள் என்று நாம் அழைப்பவையே நமது செயல்களுக்கான, அதாவது பிரவிற்த்திக்கான காரணம். நம் செயல்பாடுகள், அதாவது பிரவிற்த்தி அனைத்தும் நமது மனப்பான்மையினை அடிப்படையாக கொண்டவை.
நமது பிரவೃತ್ತಿகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பிரகிருதி அல்லது இயல்பு நம்மில் உருவாகிறது. எண்ணங்கள், செயல்கள், மனப்பான்மைகள் ஆகியவற்றுடன் நான் யார் என்பதன் இந்த தொடர்ச்சியே எனது பிரகிருத்தியை வரையறுக்கிறது. நான் யார், அதன் அடிப்படையில் எனது விதி, எனது பிரார்த்தத்தை என்னால் வடிவமைக்க முடிகிறது. எனவே விருத்தி, பிரவிருத்தி, பிரகிருதி, பிரார்த்தம் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. எனவே இந்த விருத்திகளை நாம் திறமையாக அகற்றினால் என்ன நிகழும்? அப்பொழுது உங்கள் பிரகிருதி மாறும். மேலும் உங்கள் பிரகிருத்தியின் மாற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான பிரார்த்தத்தை வடிவமைப்பீர்கள். சம்ஸ்காரத்தை புரிந்து கொள்வதற்கான மற்றொரு வழி பழக்கப்படுத்துதல். எவ்வாறு நாம் நம்மை பழக்குகிறோம்? நாம் கருத்தரித்ததிலிருந்தே நம்மை எவ்வாறு பழக்கப்படுத்துகிறோம்? பின்னர் ஒரு தத்தி நடக்கும் குழந்தையாக, இளைஞனாக, பின்னர் ஒரு வயது வந்தவராக வளரும்போது பாட்டி, தாத்தா, பெற்றோர், ஆசிரியர்கள், சமூகம் இவையெல்லாம் நம்மை பாதிக்கின்றன. பிறகு ஒருவர் நான் உண்மையில் யார் என்று சிந்திப்பார். எனது நம்பிக்கைகள், எனது கோட்பாடுகள் ஆகியவை நிபந்தனைக்குட்பட்டவை என்றால் இந்த முழு செயல்முறையிலும் உண்மையில் நான் யார்? நான் இந்த பழக்கப்படுத்துதலில் இருந்து விடுபட்டு என் உண்மையான சுயத்திற்கு வர வேண்டும். இது தினசரி சுத்திகரிப்பு செய்வதன் மூலம் நிகழலாம். ஒரு நாள் ஆம், இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று உணர்வோம். நாளாக என்னை நானே தளர்த்தி முற்றிலும் சமநிலையில் இருக்க வேண்டும். இந்த சமநிலையில், நிதானமான நிலையில்தான் நாம் அமைதியை அடைகிறோம். அமைதி அதன் விளைவுகளை கொண்டுள்ளது. அவற்றை நீங்கள் அனைவரும் அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.